கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி பீச் ஓரமா உங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்க மூடிட்டு அப்படியே ஒட்டுமொத்த கடையையும் கிச்சன், சேர், டேபிள், லைட்ஸ்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இது கற்பனை கிடையாது. செங்கல், சிமெண்ட் வச்சு மாசக்கணக்கா கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுற அந்த பழைய மாடலையே இன்னைக்கு மாடுலர் கேப்சூல் ஆர்கிடெக்சர் எப்படி அடியோடு மாத்திட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற டாபிக் மாடுலர் கேப்சூல் உணவக தீர்வுகள். இது வெறும் ஒரு கட்டட அமைப்பு பத்தின விஷயம் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ரெவல்யூஷன். நிச்சயமா இது ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். பொதுவா நம்ம ரெஸ்டாரண்ட்னாலே தரையில அஸ்திவாரம் தோண்டி செங்கல் வச்சு கட்டி மாசக்கணக்கா வேலை நடக்கிறத தான் பார்த்திருக்கோம். ரைட், ஒரு 6 மாசமா ஆயிடும். ஆமா. ஆனா இந்த ஃபேக்டரியில தயாராகிற கேப்சூல் மாடல்கள் உணவக தொழிலோட முகத்தையே எப்படி மாத்துது, அதுல இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா கொடுக்கும். சரி, இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இந்த கேப்சூல் ரெஸ்டாரண்ட் முதலீடு ரீதியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன பொருள், அதாவது எப்படி உருவாக்குறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை படிச்சு பார்த்தப்ப இது ஒரு எக்ஸ்டெண்டட் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து 270 சதுர அடி வரைக்கும் இதோட அளவு இருக்கு. ஓகே, ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்பேஸ் தான் அது. ஆஹா, அதாவது கஸ்டமர்ஸ் உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவான ஒரு மினி ரெஸ்டாரண்ட் அளவுக்கான ஸ்பேஸ் இது. ஆனா இதை உடனே நீங்க ஏதோ தகரம் வச்சு அடிச்ச சாதாரண கொட்டகைன்னு நினைச்சிடக்கூடாது. இதோட மொத்த ஸ்ட்ரக்சரும் ரொம்ப உறுதியான எம்எஸ் ஸ்டீல் வச்சு பண்ணிருக்காங்க. அந்த எம்எஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பேசணும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க போற கட்டடம் கிடையாது. ரைட், மூவ் பண்ணிட்டே இருப்போம். அதுதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இதை கிரேன் வச்சு தூக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு பெரிய கட்டடத்தையே நீங்க தூக்கும் போது அதோட வெயிட், பிரஷர் எல்லாத்தையும் தாங்கணும்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கெலிட்டன், அதாவது எலும்புக்கூடு மாதிரி ஒரு கட்டமைப்பு தேவை. ஓஹோ, அதுக்கு தான் இந்த ஹை கிரேட் எம்எஸ் ஸ்டீல் பயன்படுது. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா காத்து, மழை, புயல்னு எல்லாத்தையும் தாங்கி நிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இப்போ இரும்புல செஞ்ச பாக்ஸ் மாதிரி இருந்தா நம்ம ஊரு வெயிலுக்கு அது உள்ள எப்படிங்க உட்கார்ந்து சாப்பிட முடியும்? அது ஒரு ஓவன் மாதிரி மாறிடாதா? அங்கதான் இதோட டெக்னாலஜி வருது. இதோட சுவர்கள் வெறும் இரும்பு தகடு கிடையாது. அது PUF அல்லது EPS இன்சுலேட்டட் பேனல்ஸால ஆனது. இன்சுலேட்டட் பேனல்ஸ்னா? இது சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் சுவர்களை யோசிச்சு பாருங்க. வெளியே எவ்ளோ சூடா இருந்தாலும் உள்ள இருக்கிற கூலிங் வெளியே போகாது, வெளியே இருக்கிற சூடு உள்ள வராது. ஓஹோ, அந்த தெர்மல் லாக்கிங் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி அதே சயின்ஸ்னா இங்கேயும். இந்த PUF பேனல்கள் டெம்பரேச்சரை அப்படியே லாக் பண்ணிடும். அதனால நீங்க உள்ள ஏசி போட்டீங்கன்னா சாதாரண செங்கல் கட்டிடத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே கூல் ஆயிடும். கரண்ட் பில்லும் உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும். வாவ், அப்போ ஆபரேஷனல் காஸ்டும் குறையுது. ஆமா, அது மட்டும் இல்லாம வெளியே எந்த கிளைமேட் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய கோட்டிங் கொடுத்திருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா வழுக்காத ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இத கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல லெகோ செட் வச்சு விளையாடுவோமே, பெரிய பெரிய பிளாக்ஸ அப்படியே ஒன்னா சேர்த்து ஒரு வீட உருவாக்குற மாதிரி இருக்கு. இந்த கேப்சூல ஃபேக்டரியிலே ரெடி பண்ணி நமக்கு தேவையான இடத்துல கொண்டு அப்படியே வச்சிடலாம் போல இருக்கு. நிச்சயமா. இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். இது ஏதோ 4 செவர் இருக்கிற ஒரு காலி டப்பா கிடையாது. நீங்க இந்த கேப்சூல் ஆர்டர் பண்ணும்போதே அதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் வயரிங், லைட்ஸ், பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே ஃபிட் பண்ணி தான் வரும். ஓ, ஃபேக்டரியில இருந்து எல்லாமே செட் பண்ணி வந்துருமா? ஆமா, கதவு, ஜன்னல் எல்லாமே அலுமினியம் அல்லது UPVC மெட்டீரியல்ல ரொம்ப பிரீமியமா செட் பண்ணிருப்பாங்க. இத ஒரு பில்டிங்னு சொல்றதை விட ஒரு பிளக் அண்ட் பிளே டிவைஸ்னு தான் சொல்லணும். பிளக் அண்ட் பிளே, சூப்பர் வார்த்தை. நீங்க ஒரு புது டிவி வாங்கினா என்ன பண்ணுவீங்க? பிளக்ல மாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வச்சு மெயின் கரண்ட் லைனை கனெக்ட் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நிஜமாவே ஒரு ரெஸ்டாரண்ட்டையே பிளக் அண்ட் பிளே மாடல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு நுட்பமானதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா டைம் லைன் பத்தி பேசலாம். கண்டிப்பா. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய தலைவலியே இந்த டைம் தான். ஒரு நார்மல் பில்டிங் கட்டி அதுல இன்டீரியர் பண்ணி முடிக்க குறைஞ்சது 6 மாசமாவது ஆயிடும்.
குறைஞ்சது 6 மாசம், சில நேரம் அதுக்கு மேலேயும் ஆகும். ஆமா. ஆனா இந்த கேப்சூல் ரெஸ்டோர் 8000 பேரும் 40லிருந்து 50 நாளுக்குள்ள செட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுவும் எல்லா வேலையும் ஃபேக்டரியிலேயே முடிஞ்சிடுது. உண்மைதான். பிசினஸ்ல டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க. 6 மாசம் ஒரு பில்டிங் வேலை நடக்குதுன்னா, அந்த 6 மாசமும் நீங்க அந்த இடத்துக்கு சும்மா வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா, ஒரு வருமானமும் இருக்காது. அதுக்கு பேரு டெட் ரெண்ட். அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டர் பின்னாடி அலையணும், கொத்தனார், தச்சர், எலக்ட்ரீஷியன்னு பல பேரை மேனேஜ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா பாதி பேரை பிசினஸ் ஆரம்பிக்க விடாம தடுத்துடும். அதனாலேயே நிறைய பேர் ஐடியாவை டிராப் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க 50 நாளுக்குள்ள எல்லாமே ரெடி. உங்க சைட்ல எந்த குப்பையும் இருக்காது, சத்தமும் இருக்காது. 50வது நாள் நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு கல்லால காசை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு பிராக்டிக்கலான கேள்வியை கேட்கறேன். டைம் மிச்சம் ஆகுது, ஓகே. ஆனா நீங்க முன்னாடி சொன்னீங்க ஒரு கிரேனை கூப்பிட்டு அப்படியே தூக்கி வேற இடத்துல மாத்திக்கலான்னு. ஆமா. அது அவ்வளோ ஈஸியா என்ன? ஒரு ரெஸ்டாரண்ட்னா உள்ள கிச்சன் இருக்கும், பிளம்பிங் இருக்கும், தண்ணி பைப் கனெக்ஷன்லாம் இருக்கும். அதையெல்லாம் அவ்வளோ ஈஸியா கழட்டிட்டு போயிட முடியுமா? அஸ்திவாரம் எதுவும் தேவைப்படாதா? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஆனா இதோட டிசைனே அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. இதுக்கு சாதாரண பில்டிங் மாதிரி ஆழமா குழி தோண்டி கான்கிரீட் போட்டு அஸ்திமானம் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, அஸ்திவாரம் தேவையில்லையா? ஆமா, ஒரு சமமான தரை இருந்தா போதும். இல்லனா சின்னதா கான்கிரீட் பிளாட்ஃபார்ம் அல்லது பில்லர்ஸ் அமைச்சு அது மேல இத அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். பிளம்பிங், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே எக்ஸ்டர்னலா ஈஸியா கழட்டி மாற்ற மாதிரி பிளக்-இன் சிஸ்டம்ல தான் கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள்லயே காலி பண்ணிடலாமா? ஒரு நாள கூட இல்ல, சில மணி நேரங்கள்லயே எல்லா கனெக்ஷனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிரேனை வச்சு தூக்கிடலாம். இது எதுக்காக இவ்ளோ முக்கியம்னா, ஒரு பிசினஸ்மேனா யோசிச்சு பாருங்க. ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஒருத்தர் தோத்து போறதுக்கு 80% காரணம் அவர் தேர்ந்தெடுத்த லொகேஷனா தான் இருக்கும். ஆமா, நான் நிறைய பார்த்திருக்கேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரோட்ல டிராஃபிக் மாத்தி விட்டாலோ இல்ல பார்க்கிங் பிரச்சனை வந்தாலும் அப்படியே வியாபாரம் படுத்தணும். அதுதான். அந்த மாதிரி நேரத்துல சாதாரண பில்டிங்கா இருந்தா நீங்க போட்ட காசெல்லாம் அவ்ளோதான். பில்டிங்கை இடிச்சிட்டோ தூக்கிட்டோ போக முடியாது. ஆனா இந்த மாடுலர் கேப்சூல் உங்களோட பிசினஸ் ரிஸ்க அப்படியே பாதியா குறைச்சிடுது. அதாவது இடத்த மாத்திக்கலாம். ஆமா, அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் குறைஞ்சிருச்சா, வியாபாரம் டல்லா இருக்கா, எந்த கவலையும் வேணாம். அடுத்த நாள் இதை அப்படியே பேக் பண்ணி சிட்டில எங்க அதிக மக்கள் வராங்களோ அந்த இடத்துக்கு மாத்திடலாம். இடத்த மாத்திர அந்த சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதோட மிகப்பெரிய பலம். நிஜமாவே இடத்த மாத்துறதுங்கிறது ஒரு சூப்பரான ஐடியா தான். சரி, டைமும் லொகேஷனும் நமக்கு சாதகமா இருக்கிறத பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுவோம். அதாவது செலவுகள். அது ரொம்ப முக்கியம். இதோட ஆரம்ப விலை 15 லட்ச ரூபான்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, அதாவது ஜிஎஸ்டி உட்பட நான் சொல்றேன், மெயின் ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபேப்ரிகேஷன் வேலைகளுக்கு 8லிருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆகுது. இன்டீரியர் டிசைன் செட்டப்க்கு ஒரு 2லிருந்து 3 லட்சம் ரூபாய். ரைட். அப்புறம் எலக்ட்ரிக்கல் மற்றும் லைட்டிங் வேலைகளுக்கு 1லிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஆகுது. இதை நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட் மற்றும் இன்ஸ்டாலேஷன் செலவுகள் மட்டும் தனியா வரும்னு சொல்றாங்க. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு 15 லட்சம் ரூபாயில இன்னைக்கு ஒரு மிட் சைஸ் கார் வாங்கலாம். ஆமா, கண்டிப்பா வாங்கலாம். ஆனா அந்த காரோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆனா அதே 15 லட்சத்தை இந்த கேப்சூல் ரெஸ்டாரண்ட்ல போட்டா அது நமக்கு டெய்லி வருமானம் தரப்போற ஒரு அசட்டா மாறுது. உங்களோட அந்த கார் உதாரணம் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. இங்க நாம சங்க் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருளாதார விஷயத்த புரிஞ்சுக்கணும். சங்க் காஸ்ட்னா? அதாவது நீங்க வாடகைக்கு எடுத்த ஒரு சாதாரண பில்டிங்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஃபால் சீலிங், டைல்ஸ், வுடன் பேனல்ஸ்னு இன்டீரியர் பண்றீங்கன்னு வைப்போம். நாளைக்கு அந்த கடையை காலி பண்ணும்போது அந்த 5 லட்சத்தை நீங்க அப்படியே விட்டுட்டு தான் வரணும். அது ஓனருக்கு சொந்தமாயிடும். ஆமா, அது நமக்கு திரும்ப கிடைக்காது. ஆனா இந்த கேப்சூல்ல நீங்க பண்ற இன்டீரியர் செலவு உங்களுக்கானது. நீங்க இடத்த மாத்தும்போது அந்த இன்டீரியரும் உங்களோடயே வந்துரும். சோ உங்க முதலீடு எங்கேயும் வீணாகாது. அருமை. அதாவது நாம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு சொந்தமான ஒரு அசையும் சொத்தா மாறிடுது. கரெக்ட். அதோட இன்னொரு பாயிண்ட் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சு ஓபன் பண்ண வேண்டிய கடைய நீங்க 2வது மாசமே ஓபன் பண்ணிடுறீங்க. அப்போ 4 மாசம் முன்னாடியே வியாபாரம் தொடங்குது. ஆமா, அந்த 4 மாசத்துக்கான லாபம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இது உங்களோட பணப்புழக்கத்தை ரொம்பவே வேகமாக்கி உங்க முதலீட்டை சீக்கிரமாவே திரும்ப எடுக்க உதவி செய்யுது. ஆமா,
ஆமா, கால்குலேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, இப்போ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், இதை யாரு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த மாடல் ஒரு மாடர்ன் கஃபே, டீ கடை, ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட், ஜூஸ் பார் இல்லனா ஒரு சின்ன பார்சல் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ரொம்பவே ஆப்டான ஒரு விஷயம். ஆமா, ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதை டிசைன் பண்ணி உருவாக்குறது ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இவங்க டிசைனிங்ல ஆரம்பிச்சு ஃபேப்ரிகேஷன் பண்ணி உங்க இடத்துல கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கொடுக்கறாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப் பிசினஸ் பண்றவங்களுக்கு. ஆமா, இது வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, ரிசார்ட்டுகள், ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு உங்களோட தேவைக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கணுமே தவிர மேஸ்திரி எங்க தச்சர் எங்கன்னு தேடி அலையறதுல இருக்கக்கூடாது. உண்மைதான். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆசையான கேள்வி வருது. இப்போ நான் இந்த 270 சதுரடியில ஒரு சின்ன கஃபே ஆரம்பிச்சிட்டேன். பிசினஸ் சூப்பரா பிக்கப் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் கூட்டம் அள்ளுது. நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது கடையை பெருசாக்கணும்னா என்ன பண்றது? செங்கல் பில்டிங்னா பக்கத்துல இருக்கிற சுவரை இடிக்கணும், மறுபடியும் கொத்தனாரை கூப்பிடணும். இதுல அந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த மாடுலாரிட்டி கான்செப்டோட ஹைலைட்டே. லெகோ பிளாக்ஸ் நீங்க முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, அதே தான் இங்கேயும். உங்களுக்கு இடம் பத்தலையா? சிம்பிள், இதே மாதிரி இன்னொரு கேப்சூல் யூனிட் ஆர்டர் பண்ணுங்க. ஓ, அப்படி ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆமா, அதை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற யூனிட் பக்கத்துல வச்சு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கனெக்ஷன், அதாவது பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டா போதும். உங்களோட ஸ்பேஸ் அப்படியே டபுள் ஆயிடும். உங்க பிசினஸ் வளர வளர நீங்க யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். எந்த சுவற்றையும் இடிக்க வேண்டியதில்லை. சூப்பர், இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இதோட டிசைன் அண்ட் லுக். இந்த கேப்சூல்கள் பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்பேஸ் ஷிப் மாதிரியோ இல்ல ஒரு யூரோப்பியன் கெஃபே மாதிரியோ ரொம்ப மாடர்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, போட்டோஸ் பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஒரு ஹைவேஸ்லயோ இல்ல டூரிஸ்ட் பிளேஸ்லயோ இப்படி ஒரு புதுமையான பில்டிங்க பார்த்தாலே மக்கள் ஆர்வத்துல உள்ள வருவாங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கே உங்களுக்கு ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் டூலா மாறிடும். உங்க மார்க்கெட்டிங் செலவை இது பாதியா குறைச்சிடும். வாஸ்தவமான பேச்சு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட முழு அர்த்தம் என்னவென்றால், பல வருஷமா நாம யோசிச்சு பழகின ஒரு பிசினஸ் மாடலை டெக்னாலஜி மூலமா முற்றிலுமா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. நிச்சயமா. மாடுலர் கேப்சூல் ரெஸ்டாரண்ட்ன்றது வெறும் ஒரு உள்கட்டமைப்பு வசதி கிடையாது. இது குறைந்த முதலீடு, அதிக வேகம், எந்த இடத்துக்கும் மாத்திக்கலாம்ங்கிற சுதந்திரம், எல்லாத்துக்கும் மேல பிசினஸ் ரிஸ்க ரொம்பவே குறைக்கிற ஒரு மாடர்னான பிசினஸ் வெப்பன். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. உங்க பணம் பல மாசமா செங்கல்லையும் சிமெண்ட்லையும் முடுங்கி கிடக்காம வெறும் 50 நாள்ல உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தர்ற ஒரு சுறுசுறுப்பான மிஷினா மாறுது. ஆமா, ஒரு ஆந்திரப்ரனருக்கு தேவைப்படுற மிக முக்கியமான விஷயம் தைரியம். ஒருவேளை இந்த இடத்துல பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றதுங்கிற அந்த பயம் தான் நிறைய பேரை முடக்கி போடுது. உண்மை. ஆனா கடையை மூடிட்டு போக வேணாம், கடையோடையே வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை கொடுக்கிற தைரியம் இருக்கே, அது சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் எதிர்கால பிசினஸோட அடித்தளம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம அலசின இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி உங்களோட சிந்தனைக்கு ஒரு புது கோணத்தை நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு ரெஸ்டாரண்ட்டையே அமேசான்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணி ஓவர் நைட்ல வேற இடத்துக்கு மாத்த முடியும்னா எதிர்காலத்துல நம்ம ஊர்களோட அமைப்பே எப்படி மாறும்? வாவ், அது ஒரு நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு சம்மர் சீசன்ல ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் உருவாகும். சீசன் முடிஞ்சதும் அந்த ஒட்டுமொத்த தெருவுமே அப்படியே பேக் ஆகி குளிர்காலத்துல ஈசிஆர் மாதிரி பீச் ஓரத்துல புதுசா முளைக்கும். ஹாஹா, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சீசனுக்கு ஏத்த மாதிரி ஊர் விட்டு ஊர் நகரும் பயண உணவக வீதிகள் எதிர்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு சின்ன கேப்சூல் டெக்னாலஜி ரியல் எஸ்டேட் மற்றும் பிசினஸ் உலகத்துல எப்பேற்பட்ட மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் ரெஸ்டாரண்ட் அல்ல, எதிர்கால பிசினஸோட நடமாடும் முகவரி. கண்டிப்பா ஒரு பிரமாதமான சிந்தனை இது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆழமான விவாதத்துல எங்களோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த ஆழ்ந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம்.